300வது தடவையா நேத்து ஒரு ப்ரோமோ போட்டாங்க. அந்த ப்ரோமோல வசமாக சிக்கப் போகும் ரோகிணி அப்படின்னு உடனே எல்லாரும் வாவ்! அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, கீழ கமெண்ட்ஸ்ல "அட போங்கங்க எனக்கெல்லாம் போர் அடிச்சு போச்சு" அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு ஏத்த மாரி வந்து இன்னைக்கு ஏதாவது பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அது வார கடைசியில தான் போல. இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு வந்து பார்த்தா, இப்போ வந்து குழந்தையா மாறுற மனோஜுடைய காட்சிகள் தான் வந்து ப்ரெடாமினன்ட்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி 2 ப்ரோமோ. அதாவது போன வாரத்தோட கடைசியில அடுத்த வாரம் போட்ட ப்ரோமோ, பிளஸ் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்த ப்ரோமோ. அது எல்லாமே வந்து 2ம் இன்னைக்கு ஒரே எபிசோட்ல நடந்து முடிஞ்சிருது. சீதா அவங்க அம்மா வந்து நீ திருப்பி போயிரலாமே அப்படின்னா, அவர் ஃபோன் பண்ணா கூட நான் எடுக்கிற மாரி இல்ல. ஃபோன் பண்ணாரு நான் எடுக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அருண் அங்க வந்துடுறாரு. சரி ஜோடி புறாக்கள் 2 பேரும் ஒண்ணா இருக்கட்டும்ன்ட்டு அவங்க அம்மா கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அருண் வந்து நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிரு. நான் வந்து நல்லதுக்கு தான் நினச்சேன். ஆனா நான் விசாரிச்சிருக்கணும். எனக்கு அவர் மேல கோவம் இருக்குங்கிறது உண்மதான் மாமா மேல. ஏன்னா வந்து அவரால நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். சில சமயங்கள்ல நானும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் தான்னு கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சு பேசுறாரு. சரி எனக்கும் நீங்க இல்லாம இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. சரி ஓகே. ஏதோ நீங்க எப்பயாச்சும் வந்துட்டீங்களே. நானும் கிளம்பி உங்க கூட வந்துடுறேன். போயிட்டு நான் காஃபி போட்டுறேன். நீங்க அப்படின்னோனே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேங்கிறாரு அவங்க. அப்படிங்கிறாரு அவரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்துடுறேன் நானுங்கிறாரு. கரெக்ட்டா அந்த சமயத்துல இப்ப முத்துவும் மீனாவும் கன்வின்ஸ் பண்றதுக்காக வந்துட்டாங்க. வந்தவங்க டக்குன்னு வந்து சீதா கிட்ட சீதா ஒழுங்கா நடந்துக்கோ. நீ இந்த மாரி கோவப்படக்கூடாது. என்ட்ட எப்படி இருந்தாலும், என் மேல வன்மம் வச்சிருந்தாலும், உன் ஹஸ்பண்ட் உன்ன நல்லா பார்த்துக்கிறார்ல. அவர் அப்பப்போ கொஞ்சம் ஆரமெண்டல் மாரி பேசுவாரு, பண்ணுவாரு. ஒரு சைக்காட்ரிஸ்ட்ட கூட்டு போ வேண்டியதான். அப்படின்லாம் பேசிட்டு இருக்க சீதா அப்படின்னு குரல் கேட்குது. பார்த்தா அருண் அங்க நிக்கிறாரு. அருண் உடனே ஒரு முறைச்சு, நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேன் அப்படின்னு உடனே, ஏங்க இப்படி வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களான்னு மீனா ஒரு இடி இடிக்கிறாங்க. சீதா ஆனா சிரிச்சிடுறாங்க. சிரிச்சுட்டு வந்து இதுக்கு தான் மாமா சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்து பேசணும்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கோபம் இல்லை, ஒரு கேஷுவலாகவே இது முடிஞ்சது. இதுக்கப்புறம் அருணும் முத்துவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சு கொஞ்சம் சேர்ற மாதிரி விஷயங்கள் காமிச்சா பெட்டர்னு தோணுது. நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய வில்லன்கள் இருக்கிறது தேவையில்லாம கதையை பிரச்சனைக்குள்ள மாதிரி தான் கொண்டு போகுது. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கதையில் அடுத்ததா இப்போ மனோஜை வச்சு ஒரு கதை. மனோஜ் வந்து ஷோரூமில் ஒரு குழந்தை வருது, ரொம்ப அடம் பிடிக்குது, மேலெலாம் ஏறுது. இவர் ஃபோன் பேச விடாமல் வந்து ஃபோன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே அது ஐஸ்கிரீம் வேணுங்குது. இவர் ஒரு அடியை போட்டுறாரு. ஏன்னா அவங்க அம்மா சொன்னாங்க அடியை போட்டால் தான் சரிப்படுவேன்னு சொன்னாங்களாம். அதனால் இவர் அடிச்சிடுறாரு. உனக்கு குழந்தை இருக்குதா? குழந்தை இருந்தா உனக்குலாம் எப்படி குழந்தை பிறக்கும்? அதனால தான் நீ கடைசி வரைக்கும் அப்பாவாக மாட்டேன்னு சாபம் கொடுத்த மாதிரி கொடுத்து போயிடுறாங்க. இதை சந்தோஷ் பார்த்துறாரு, பார்க் ஃப்ரெண்ட். அவர் வந்து பார்த்து இதுக்கு என்ன பண்ணலாம்னா வந்து ஒழுங்காக வந்து நீ வந்து இந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணுங்கிறாங்க. சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்னா குழந்தைங்கள தானே பார்ப்பாங்க, பீடியாட்ரிஷியன் அப்படின்னா இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கலாம்னு கிளம்பி போகிறாங்க. கொஞ்சம் பழைய காமெடி தான் இருந்தாலும் அதே விஷயம் தான் நடக்குது. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, உள்ளே டாக்டர் இருக்காங்கிறாங்க, நேராக உள்ளே போய் உட்காடுறாங்க. உட்காந்து குழந்தை வேணும்னு உடனே அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, நீ அது குழந்தையாகவே மாறணும், இதுக்கப்புறம் நீ தவழ ஆரம்பிக்கணும், அதுதான் சைக்காலஜி, நீ அப்படி மாறினா தான் வந்து எல்லாமே உனக்கு சரிப்பட்டு நடக்கும். நீ வந்து தவழணும், ஃபீடிங் பாட்டிலில் தான் பால் குடிக்கணும், தொட்டிலில் தான் வந்து தூங்கணும், இதெல்லாம் பண்ணனா குழந்தை பிறக்கும். உனக்கு குழந்தையாக மாறினா தான் உனக்கு குழந்தை பிறக்குங்க, அதை ஞாபகத்தை வச்சுக்கோ. நம்ம என்னவாக ஆசைப்படுறோமோ அதுவாகவே மாறணும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே இவரும் சரி அப்படின்னு ஏற்றுக்கிறாரு. அப்புறம் தான் காமிக்கிறாங்க சங்கிலியெல்லாம் கட்டியிருக்கு, அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவரை வந்து அவங்க இப்போ டாக்டரோட அப்பா போல் அப்படிங்கிறத காமிச்சிடுறாங்க. இவர் வீட்டுக்கு வந்துட்டு நான் இதை இப்படி தான் பண்ண போகிறேன்னா ரோகிணி ஷாக் ஆகிறாங்க. அதெல்லாம் வேணாடாடி, ஊரே கிண்டல் பண்ணுறா, ஏற்கனவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோண்டா அப்படின்னா அதெல்லாம் அவர் கேட்குற மாதிரி இல்லை. ஹாலில் தொட்டில் கட்டி கையில் பால் எடுத்து வா அப்படின்ட்டு வந்து உட்காந்துருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வாரம் இந்த வார கடைசியில் ரோகிணி மாட்டுவாங்கலாம் கொண்டு போகிற கதையை நீங்கள் நம்புறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.